இறா தொக்கு பண்ண போகிறோம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேன். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இறால சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ரசத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போது நல்லா கலரிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணியெலாம் வெளியே வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை பெருசு பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம். போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எறா தொக்கு ரெடி.